காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட்டை கொடுத்தார். 2000 அமௌண்ட்டை கொடுத்தார். 2000 அமௌண்ட்டை கொடுத்தார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஓட்டுக்கு நாங்களாம் பணம்லாம் கொடுத்து நாங்கள் ஓட்டே வாங்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்களே பார்த்திங்க அப்படின்னா, ஆமாம் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தோன்றதை ஒத்துக்கிறாங்க சார். அவங்களே ஒத்துக்கிறாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, மேயருக்கும் எம்எல்ஏவுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டைன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதில் இவங்க ஒரு பக்கம் அடிக்கிறது என்ன, அவங்க ஒரு பக்கம் அடிக்கிறது என்ன. எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேயரை அசிங்கப்படுத்திட்டாங்க, மேயர் என்ன எம்எல்ஏவை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி என்னடா அது ஒரு ஸ்கூல் ரீஓப்பனுக்கு போய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்து இப்போ நிறைய இவங்கெல்லாம் என்ன சொல்லுது, டிவிகேல இருக்கக்கூடிய ஒரு சில, சரியா எல்லாரையும் சொல்ல வேணாம், ஒரு சில இந்த மாதிரி பண்ணக்கூடிய சில பேரை எதுக்காக தற்குறின்னு சொல்கிறோன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா சாட்டி என்னென்ன ஒரு அம்மா அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி அதுதான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஒரு விஷயம் கிடைக்க கூடாது, அது நாய் அலையிற மாதிரி அலைஞ்சி ஆராய்ஞ்சி அது ரொம்ப பெரிய விஷயமாக்கி. இன்னும் நிறைய அறிவு ஜீவிகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, இப்போ ரீசெண்டாக சீமானன் பேசின அந்த ஒரு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ChatGPTலையும் ஜெமினிலையும் போட்டு செக் பண்ணிவிட்டு, பார்த்தீங்களா உங்களை வந்து இந்த உங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டாளாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு, உங்களெல்லாம் எதுக்கு மாடு மேய்க்க கூப்பிட்றாரு தெரியுமா, இதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து அறிவே கிடையாது முட்டாள், அதனால தான் மாடு மேய்க்க கூப்பிட்றாருன்ற மாதிரி ஒரு நாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சரியான பதிலை இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கத்தான் வேணும். ஏன் அப்படின்னா இவங்களை இப்படியே விடக்கூடாது. இப்படியே விட்டுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் நம்ம டிஎம்கேவோட உதயநிதி அவர்கள், நம்ம விஜய் அவர்கள் சிஎம் விஜய் பேசினார் பார்த்தீங்களா திருச்சி கிழக்கில் போய், அதுக்கு பதிலடின்ற பேரில் வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டார். ஸோ அது என்ன ஏதுன்றதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும். அதுக்கு வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப், அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுக்கு ஒரு பக்கம் தெரியாதனமாக பணம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான்லாம் பணம் கொடுக்கலடா, நான்லாம் எங்களுக்கு பணம் கொடுக்க தேவையே இல்லை, நாங்கள் அவ்வளோ பெரிய கட்சி, நாங்கள் இவ்வளோ பெரிய கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி புருடா விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் பயங்கரமான பணப்புழக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் டிவிகே கட்சியும் பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுக்குது. நாமளும் நிறைய இடத்துல சொன்னோம், டேரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கடா, வீடியோவை எடுத்து போட்டாங்க, துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட பரவாயில்ல, அந்த கட்சிக்காரங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளரை நின்று அவரே பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் கொடுத்தோன்னு சொல்லி ஒத்துக்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பக்கத்தில் அவர் ஏதோ ஒரு இது சொன்னார், தொகுதி சொன்னார். ஸோ அந்த தொகுதியில் வந்து எப்படி தாவைக்கா ஜெயிச்சாங்க அப்படின்னா, அங்கே பணப்பட்டுவாடை வந்து பயங்கரமாக இதானுச்சு. ஆளுக்கு 2000 லெவலுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 பார்த்துக்கோங்க. அதை கூட சொல்கிறாரு, 2000 கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அது கொடுத்தாங்க. ஆனால் இந்த நம்ம தொகுதியில் நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியல, கடைசி 2 நாளில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அந்த அளவுக்கு இது பண்ண முடியல, அதனால தான் தோத்துட்டோன்னு சொல்லி பகிரங்கமாக அவரே சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம தோல்விக்கான காரணம் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட்டை கொடுத்தார். 2000 அமௌண்ட்டை கொடுத்தார். அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு நம்ம ஒர்க் பண்ண விஷயமா வந்து. ஆனால் மேடைக்கு மேடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎம் அவர்கள் யாருக்கும் நாங்கள் பணம் கொடுத்து இது பண்ணவே இல்லை, யாருக்கும் எதுவும் பண்ணவே இல்லைன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. சார் உங்கள் வேட்பாளரே சொல்லி, உங்கள் வேட்பாளரை பார்த்தீங்க அப்படின்னா ஜகா வாங்கிட்டாப்புல, அவரே சொல்கிறாரு ஆமாம் பணம் கொடுத்து தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லி, எங்களால் கொடுத்து அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியல, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஓட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறாரு. என்ன சார் தூய சக்தி நீங்கள் தானா? சோழி முடிச்சு. சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேயருக்கும் எம்எல்ஏக்கும் ஒரு மாதிரி சண்டைன்ற மாதிரி இன்ஸ்டாலையும் நிறைய இடத்துல வைரலாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்,
ஒரு ஸ்கூலு ரீஓப்பனிங்கும் போயிருக்கீங்க, அதில் இவ்வளோ பெரிய கலைவரத்தை பண்ணணுமா? நான் எனக்கு கேட்குறது என்னன்னு சொல்லுங்கள். ஒரு பசங்க படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு ரீஓப்பனிங்க்கு வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க. உங்களை நம்பி கூப்பிட்டதுக்கு நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. மேயர் பார்த்தீங்க, நான் அதில் பார்த்த கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் நீங்கள் என்னன்றது பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மேயர் ரிப்பன் கட் பண்ண போகிறாங்க, அங்கிட்டு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏவும் பார்த்தீங்கன்னா நானும் கட் பண்ணுவேன் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்த்தாப்பில் கட் பண்ணி விட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேயருக்கு ட்ரிகர் ஆகிருக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குத்து விளக்கு ஆளுக்கு ஒரு உழுவுது ஆளுக்கு ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து ஏற்றி தொலைஞ்சிருக்க வேண்டியதாளா? எதுக்கடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து மேயர் வந்து குத்து விளக்கு ஏற்றுறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டோகால் படி அடுத்து ஐஏஎஸ் தான் ஏற்றணும், ஐஏஎஸ் ஏதோ அவங்க தான் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் கையை நீட்டிக்கிட்டு ஏங்க நான் ஏற்றுறேங்கன்னு சொல்லி எம்எல்ஏ நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எம்எல்ஏக்கு கொடுக்கல, அவங்க அந்த பக்கம் இருக்கிற ஐஏஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு கடுப்பான எம்எல்ஏ அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சினாரியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. இதுக்கு மேயர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டோகால் படி தாங்க நாங்கள் வந்து இது பண்ணோம், எப்படி புரோட்டோகால் படி தான் நாங்கள் வந்து அதை வந்து பண்ணோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேயரு, அதுக்கப்புறம் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, இப்படி தாங்க ஏற்றணும் அப்படின்ற மாதிரி. எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவலுக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் அ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏற்றினேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்னைக்கு போகணும். ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அறிவு ஜீவிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு எம்எல்ஏ தான், அதுக்கப்புறம் தான் வருவோம், கடைசியாக தான் மேயர் ஏற்றுவாங்கன்னு சொல்லி. பட் 2 சினாரியோ இங்கே இந்த இடத்துல இருக்குது. ஒன்று, சட்டமன்றத்தின் படி வரக்கூடிய அந்த இதில் எம்எல்ஏ ஃபஸ்ட்டு வருவாங்க, ஆனால் மாநகராட்சியின் படி வரக்கூடிய அந்த இதில் மேயர் ஃபஸ்ட்டு வருவாங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு சினாரியோ. அந்த ஸ்கூலுக்கு எது கூட்டாங்கன்னு தெரியல, சட்டமன்றத்தின் படியா இல்லை மாநகராட்சியின் படியா ஒரு அளவும் தெரியல. ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நமக்கு அது கூட இது குத்தி போவேணாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கூலு ரீஓப்பனுக்கு போயிருக்கீங்க, போனதில் சரி ரிப்பன் கட் பண்ணுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, குழந்தைங்க படிக்கணும் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ அதில் ரிப்பன் கட் பண்ணுவாங்க, என்னை கூப்பிட்ருக்கீங்க, மரியாதை நிமித்தமாக நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க, நாங்களும் வந்திருக்கோம், தட்ஸ் ஆல். அதில் எனக்கு தான் முதல் மரியாதைன்ற லெவலுக்கு நான் தான் இப்போ இது ரிப்பன் கட் பண்ணுவேன், இல்லை இவங்க தான் புரோட்டோகால் படி இவங்க தான் ஃபஸ்ட்டு ஏற்றணும். என்னையா கொடுமை, ஃபஸ்ட்டு நிற்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்து விட்டு போங்களே. ஒருத்தவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், சரி நான் வந்து ஏற்றுறேன்னு என்னை வந்து மதித்து கூப்பிட்டுருக்காங்க, அப்போ நான் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டு, ஸோ என்னை தான் பண்ண சொல்லுவாங்கன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலைபரம் ஆகி ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க, இதில் எம்எல்ஏ சொன்னால் தான் செம்மட்ட. இது என்ன அப்படின்னா மேயருக்கு பேசிக் மரியாதையே தெரியலன்ட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பேசிக்காகவே மரியாதை தெரியாதவங்க தான். அவங்க ஏதோ கிரியேட் பண்ணி தான் வந்தாங்க, அவங்களுக்கான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு. நான் என்னத்தை சொல்கிறது, ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் இந்த லெவலுக்கு ஒரு சண்டையை போட்டிங்கன்னு எனக்கு புரியலை. ஒரு 2 பெண்கள் சேர்ந்து ஒரு இடத்த வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனை சுமூகமாக கொண்டு போக முடியலைன்னா என்னத்தை சொல்கிறது? 2 பேரும் ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நம்ம எந்த ஒரு கருத்தும் சொல்ல போகிறதில்ல. கேட்டால் நம்மளை தான் பிடிச்சி திட்டுவானுங்க. நம்ம இதை அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவோம். அடுத்து எதுக்காக இந்த டிவி கேட்காரங்கள ஒரு சில பேரை தற்கூரி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான காரணமும் இருக்குங்க. என்னன்னா நாமளுமே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் ஒரு விஷயம் பேசியிருப்போம். அதாவது பயங்கரமான கரண்ட் கட் ஆகுது. அப்படி கரண்ட் கட் ஆகிறதுனால அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக டிவிகே காரவங்களும் அதில் இருக்காங்க. டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு. கை குழந்தைய வச்சுக்கிட்டு என் புள்ள வந்து தூங்க மாட்டேங்கிறான், நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை, ஏன்டா கரண்ட் கட் பண்ணுறீங்க, என் புள்ளைய தூக்கிக்கிட்டு பைக்கில் நான் ரவுண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு போட்டிருந்தாங்க. இதை நம்ம சாட்டை என்னை எடுத்து பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இவங்களுடைய ஆட்சியில் கரண்ட்ன்றது ரொம்ப இதாகிட்டே இருக்குது, கட் ஆகிட்டே இருக்குது. அதை ஒரு பொண்ணுமே எடுத்து போட்டிருக்கு. நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் குழந்தைய தூக்கிக்கிட்டு பாவம் அவங்க என்ன கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஆதரவாக சாட்டை என்ன பேசியிருந்தார். எப்படி கரண்ட் கட் ஆகுது, எப்படி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியுன்ற லெவலுக்கு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசினா இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது, அது வந்து 1 மணி 2 மணின்னு சொல்கிறாரு. 1 மணி 2 மணிலாம் கிடையாது, 10:50. சரி 10:50 சரிம்மா, 10:50க்கு குழந்தைக்கு தூக்கம் வராது, கரண்ட் இல்லைன்னா குழந்தை அழுகாது. 10:50க்கு நீங்கள் வெளியே தூக்கிட்டு போனாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, டிவி கேட்க ஒன்றும் சொல்லிடாதீங்க. டே யாரான் நீங்கள்,
சரி வரேன் அந்த பொண்ணு சொல்கிற விஷயத்தெல்லாம் வரேன். என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது என்னடா கிடைக்கும், என்னடா ஒரு இது கிடைக்கும்னு சொல்லி நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம். அப்புறம் இன்னொருத்தர் நைட்டு 1 மணியோ 2 மணியோ நான் குழந்தைய வச்சுட்டு வீடியோ போட்டேன்னு சொன்னாரு. அது 1 மணியோ 2 மணியோ இல்ல, 10:50 நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு வீடியோ போட்டுருக்கு. ஒரு விஷயம் கிடைக்க கூடாது, அது நாய் அலையிற மாதிரி அலைஞ்சி ஆராய்ஞ்சி அது ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டீங்க. ஏமா நாய் மாதிரி நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், யார் உங்கள் பின்னாடி. நீங்கள் தான் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைய வச்சு ரீல்ஸை போட்டது நீங்கள் தான். அப்போது கரண்ட் இல்லையே, ஏன்டா கரண்ட் இல்லை, பாவம் குழந்தைய வச்சு கஷ்டப்படுறாங்களேன்னு உங்களுக்காக பேசுனா, எங்களை பற்றி நீ எது பேசுகிற, 1 மணி 2 மணி கிடையாது 10:50 நாய் மாதிரி அலையிறாங்கன்னு சொல்லி நீ பேசுகிற அப்படின்னா இதை தற்குறின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்கிறது? உனக்காக பேசுகிறவனே நீ வந்து அசிங்கப்படுத்தி இருந்தீங்கன்னா அப்போ உன்னை என்னன்னு சொல்கிறது சொல்லுங்க? இவங்களுக்கு என்னன்னு சொல்றது? இதுக்கு தான் சொல்றது சாட்டி என்னன்னு, இவங்களுக்காக எந்த இடத்துலையும் பேசி தொலையாதீங்கன்னே. இவங்களுக்கு சொன்னாலும் புரியுற அறிவும் கிடையாது, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமானண்ணே அந்த அதிக அளவு இப்போ வந்து எந்த ஒரு வெளி உலகத்துக்கு எதுக்கும் வரவும் மாட்டேங்கிறாரு, பத்திரிக்கையில் சந்திப்பு நடத்த மாட்டேங்கிறாரு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1-2 வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் பார்க்கறதுக்கு நேர்ந்தேன். என்ன அப்படின்னா அண்ணன் வந்து வாக்கிங் போகிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன். நைட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அண்ணங்கிட்ட வந்து அண்ணே விட்டுறாதீங்கன்னு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு இதில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளவோ இதாகி போச்சு, இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த கஷ்டத்தில் இப்போ கிடச்சிருக்க தோல்வியை விட்டு தோன்றாதீங்க, நீங்கள் வந்து எப்பயும் போல் இது பண்ணுங்கன்னு சொல்லி அண்ணனும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக தான் இப்போவும் இருக்கார். இல்லை நீங்கள் நம்பிக்கையா இருங்க. ஆனால் அதை வெளிப்படுத்திங்க இப்போ வந்து வெளிப்படுத்தலை. ஏன்னா இவங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நம்ம ஒரு பொருட்டாவே தெரிய மாட்டேங்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக அன்னை இப்போ ஒரு சைலண்டில் இருக்கார், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பயங்கரமான ஒரு ஸ்பீச்சுங்க, வேற லெவல் ஸ்பீச்சு. அதுக்காக நான் வந்து டிஎம்கேன்னு சொல்லிடாதீங்க, நமக்கு பிடிச்சது என்டிகே, நாம் தமிழர் தான். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேசின விஷயம் யாருக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள். ஏன்னா விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு ரிப்ளையாக ஏதோ ஒரு விஷயம் வந்து தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி ராசா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. பட் வேற ஒருத்தவங்க பேசினா இது சரியா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்து இவ்வளோ வேகமாக பேசுவாருன்னு நினைக்கவே இல்லை. உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காருன்றதை ஒவ்வொன்றா பார்ப்போமே. ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வக்கில்ல நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்களான்ற ஒரு விஷயம் பேசினார். என்ன அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, நான் தான் விஜய்க்கு அவருக்கு சிஎம்கே சொன்னேன், என்னன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, முதல்ல அந்த மக்களுக்கு போய் நன்றியை சொல்லுங்கன்னு சொல்லி நான் தான் சொன்னேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. 2 நாளுக்கு முன்பு நம்முடைய சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு. திருச்சி கிழக்குக்கு இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கில்ல. இதுவும் நான் சொல்லி தான் போனாரு சட்டமன்றத்தில். நான் சொன்னேன் திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க. அடுத்து விஜய் வந்து எப்போ பார்த்தாலும் கவர்ச்சியை வச்சு ஜெயிச்சேன்னு சொல்லி கோவப்படுறாரு. அப்புறம் வேற என்னத்தை சார் வச்சு ஜெயிச்சிங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி சொல்றாரு. அதுல கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியல் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த போராட்ட களத்திலுமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கலந்துகிட்டே கிடையாது, அது நமக்குமே தெரியும். அதையுமே பாத்தீங்க அப்படின்னா உதயநிதியுமே அதையுமே கேட்கிறாரு, ஏங்க எந்த போராட்டத்திலும் நீங்க கலந்துகிட்டு கிடையாது. நானும் என்ன யோசிச்சேன்னா, ஆனா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது திமுக எந்த போராட்டத்தில் கலந்துச்சு? எந்த போராட்டத்தில் போராடின மக்களுக்காக வந்து நின்னாங்க? எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு. எல்லா போராட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை சீமான் போய் நின்றுக்கிட்டு இருந்தார். இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதான் புரியல. போன 5 வருஷத்தில் நீங்கள் எந்த போராட்டத்திலையுமே இது இல்லையே சார், மக்கள் தானே போராடிக்கிட்டு இருந்தாங்க. போராட்டத்தை பற்றி இவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க உதயநிதி அவர்கள். அடுத்து விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, என்னை இப்படி பேசிங்கன்னா வாயில் நல்லா வந்துடும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுக்குமே நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருந்தோம், ஒரு சிஎம்மாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேசணுமான்ட்டு. பட் இதை உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, வாயில் நல்லா வந்துடும் சொல்கிறீங்களே, தமிழ்நாடு மக்கள்கிட்ட எப்போவோ தமிழ்நாடு மக்களும் அதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாயில் வந்துடும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று சொல்றாரு, அவர் வாயில் நல்லா வந்துருமா? வாயில் என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில் நிறைய வரும். இவர் எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவரால் எந்த விஷயத்தையும் பண்ண முடியல. ஆனால் அதுக்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகன்னு சொல்லி திமுக மேலே காரணம் பழியை போட்டுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி அதையுமே சொன்னார். இதுவும் நம்மளும் கேட்ட விஷயம்தான். ஏங்க நீங்கள் உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது, எப்போ பார்த்தாலும் திமுகன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்போ சார் ஆட்சி பண்ணுவீங்கன்னு சொல்லி நாமளுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதைத்தான் அவரும் கேட்டார். எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பற்றி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி. அடுத்து தீய சக்தி, பார சக்தி, ஓர சக்தி, ஊர்ந்த சக்தி, தூர்ந்த சக்தின்னு சொல்லி விஜய் பேசிக்கிட்டு இருந்தார்ல, அதையுமே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சார் உங்களை சிஎம் மாதிரி பேச சொன்னா டிஆர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் ஒரு பக்கம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இல்ல தூர சக்தி, ஓர சக்தி,
பாரத சக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி டைலாக் பேசுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, இது எனக்கு கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இவ்வளவு நாள் ஆச்சு வந்து நீங்க எவ்வளோ திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டீங்க, ஏதாவது ஒரு திட்டம் உருப்படியா நீங்க செயல்படுத்திருக்கீங்களான்னு கேட்டா ஒரு திட்டமும் செயல்படுத்தலைன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. எனக்குமே அந்த ஒரு டவுட் தான். சிங்கப்பெண் திட்டம்னு சொன்னீங்க, அதுவும் கிடப்பில் கிடக்கு. 200 யூனிட் மின்சாரம்னு சொன்னீங்க, அதுவும் கிடப்பில் கிடக்கு. இவங்க சொன்ன எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கிடப்பில் தான் கிடக்கு. இப்போ வரைக்கும் அது ஒன்றும் செயல்படுத்துகிற மாதிரி தெரில. அதுக்கு உதயநிதியுமே அதை தான் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் சொன்ன முதல்ல கையெழுத்து போட்டிங்களே அதையாவது நீங்கள் வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார், பல்பு வாங்கின முதல்வரை இப்போ தான் நான் பார்க்குறேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு அதில் என்னன்னு தெரில. அவருடைய விஷயத்துக்கு சொன்னார். ஸோ இன்னொரு விஷயம், கோட் சூட்டு போட்டு போடுறது வந்து எங்களை வந்து கண்ணை உறுத்துது. அதுக்கு ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னார், விஜய் அவர்கள் சொன்னார், எதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன்னு. அதுக்கு தான் அவரும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. சார், கோட் சூட்டு போடுறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் கோட்டையை விட்டுறாதீங்க அப்படின்ன மாதிரி அவர் விஷயம் சொன்னார். அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நம்ம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் நீங்க கோட்டு சூட்டு போடுறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் நீங்க கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதை தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம். எனக்கு இதெல்லாம் என்னன்றது தெரில. இவங்களுக்குள்ளே பேசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தை பற்றி உதயநிதி பேசினார். பட் நமக்குமே அந்த மைண்ட் செட் தான். ஸோ இதில் வந்து விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரில. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரேமலதா அவர்கள் டாஸ்மாகோட அதை பற்றி பேசியிருந்தாங்க. டாஸ்மாக் நான் எங்களோட தொகுதியில் போய் செக் பண்ணேன், ஆனால் எந்த ஒரு டாஸ்மாக்குமே மூடவே இல்லை, எல்லாமே திறந்து தான் இருக்குது. மக்களும் பார்த்திங்க அப்படின்னா டாஸ்மாகை மூட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அது இன்னும் செயல்படுத்த மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் கண்டிப்பாக இதை வந்து குரல் கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு தான் பக்கத்தில் இங்கே மதுபான டாஸ்மாக் கடை மூடுவோன்னு சொன்னாங்க. அன்றைக்கே நான் போய் ஆய்வு பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அது மூடலை. நேத்து நான் தொகுதி முழுக்க போறேன், மக்கள் என்னிடம் சொல்றாங்க. எனக்கு என்னமோ இவங்க சொன்னது எனக்கு என்னமோ ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டாஸ்மாக்குன்னு சொல்லி 700 கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கடை திறந்து தான் விட்டுருக்காங்க. அவங்க சொன்ன கடையை மூடிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பாருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்னது கரெக்ட் தான். பட் இவங்க போய் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பேசணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் வந்து அந்த ஒரு ஜோசியர், அந்த விஜயோட பர்சனல் அந்த ஜோசியர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. ஸோ இதுவுமே அவங்க செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சீமானன்னா ஒரு நாய் பேசியிருக்கு. என்ன பேசியிருக்கு அப்படின்னா, மக்களை வந்து தம்பிகளை வந்து முட்டாளாக வச்சுருக்காரு, உங்களுக்கு வந்து அறிவே கிடையாது, அதனால தான் உங்களை எதுக்கு தெரியுமா மாடு மேய்க்க கூப்பிட்றாரு, உங்களுக்கு அறிவே கிடையாதுன்ற மாதிரி ஒரு நாய் பேசி வச்சுருக்கான். கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா 1000 அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்லை. இப்ப புரியுதா அவர் ஏன் உங்களை எல்லாம் மாடு மேய்க்க கூப்பிடுறாரு? நீங்க எல்லாம் மாடு மேய்க்க தான் லாய்க்கு. ஏன் தெரியுமா? ஒரு பனை மரத்துக்கு மேக்ஸிமம் ஹைட் என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சீமானன்னே நிறைய இடத்துல சொல்லுவார், நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கணும், இயற்கை எவ்வளோ பாதுகாக்கணும். இப்போ வரைக்கும் இப்போ சொல்கிறேங்க, இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது, அது எல்லாத்தையும் தெரிஞ்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு சரியான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சீமானண்ணே மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பனை மரம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 அடிக்கு கீழே இருக்கிற தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா உறிஞ்சு மேலே கொண்டு வருன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இதுக்கு இந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னா, பனை மரத்தோட வேறு 1000 அடி வரைக்கும் போகவே போகாது. எப்படி பனை மரத்தோட வேறு 1000 அடிக்கு, டே பைத்தியக்காரா, 1000 அடிக்கு கீழே இருக்கிற தண்ணியும் மேலே கொண்டு வரும்னு தான் சொல்லியிருக்காரு. சரிப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, இவன் என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, இப்போ இருக்கிற இந்த அறிவு ஜீவிகள் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, அண்ணன் பேசின அந்த ஒரு இதை கிளிப் எடுத்து வச்சுக்கிட்டு சாட் ஜிபிடியில் போய் செக் பண்ணுறது. டேரெக்டாக போய் செக் பண்ணுறா. எப்போ பார்த்தாலும் சாட் ஜிபிடியில் போய் செக் பண்ணிவிட்டு அப்படி ஒரு இதே கிடையாது, அதாவது இது வந்து இந்த அளவுக்கு கூட வேறு வந்து போகவே போகாதுன்ற மாதிரி சாட் ஜிபிடி சொல்லியிருக்கான். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, உங்களை வந்து முட்டாளாக்கி வச்சுருக்காரு உங்கள் அண்ணன். அது மட்டும் கிடையாது, உங்களை எதுக்கு தெரியுமா மாடு மேய்க்க சொல்கிறாரு, உங்களுக்கு அறிவே கிடையாது, அதனால தான் மாடு மேய்க்க சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், மாடு மேய்க்க சொல்கிறாருன்னா அது சொன்ன என்ன ஒரு வழி, என்ன ஒரு இது விஷயத்தில் சொன்னதை எந்த மாதிரி திருச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், தற்குறி நாய்ங்க. என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவர் என்ன சொன்னார், ஆடு மாடு மேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி, உனக்கு அரசு வேலை தானே வேணும், அதை நான் தரேன், அதை இயற்கையாக நம்ம எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா, ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம்னு நீ நினைக்கிற, அப்புறம் என்ன ஈனா மானாவுக்கு நீ எதுக்கு பால் குடிக்கிற, எதுக்கு வெண்ணெய் சாப்பிட்ற, எதுக்கு நெய் சாப்பிட்ற? மாடு வந்து மேய்க்கக்கூடாது, ஓகே தான், அப்போது மாடை எதுக்கு கோமாதான்னு கும்பிடுற, அது கோமியத்தை எடுத்து வாங்கி குடிக்கிற, எல்லாம் பண்ணுவேன், ஆனால் மாடு மேய்க்க மாட்டேன். என்னடா
இப்போ அடிக்கிற வெயிலுக்கு, தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா மோராக தான் குடிக்கணும். ஆனால் அந்த மோர் எங்கேருந்து சார் வரும்? எங்கேருந்து வரும்? ஆந்திராலேருந்து வருமா, இல்லை கர்நாடகாவிலேருந்து வருமா? மேய்க்கணும். மாடு மேய்ச்சி பால் வந்தால் தான் அதுலேருந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு மாடு மேய்க்க சொல்கிறாரு, உங்களுக்கு அறிவு இல்லை. அப்போ மாடு மேய்க்கிறவங்க ஃபுல்லாக அறிவில்லாதவங்க, பைத்தியக்காரங்களாம் இருக்காங்க எல்லாம். நானும் செக் பண்ணுங்க, பனை மரம் எவ்வளோ தூரத்துக்கு அடியில் இது எடுத்துகிட்டு போகணும். அது அங்கே இருக்கிற மணல், அதாவது அங்கே மண்ணின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடுன்ற மாதிரி ஒரு விஷயத்த அதுவுமே ChatGPT சொல்லியிருக்கு. அதுலேயும் நான் என்ன கேட்டேன்னா, எந்த மரம் அதிக அளவு கீழே இருக்கிற நிலத்தடிக்கு கீழே இருக்கிற தண்ணியை உறிஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பனை மரம் தான் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. ஏன் பனை மரம் ஏன் 1000 அடி கீழே இருக்கிற தண்ணியை ஏன்னா நார்மலாக யோசிச்சு பாருங்கள், பாலைவனம் அப்படின்னா தண்ணி வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது, சரியா? ரொம்ப வறண்ட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து இருக்காது. ஆனால் அந்த இடத்துலையுமே பனை மரம் வளருது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நிலத்தடி நீர் ரொம்ப கீழே இருக்குது, அந்த இடத்துலையுமே பனை மரம் வளருது அப்படின்னா அதுக்கான தண்ணி சோர்ஸை அது எங்கேருந்தோ எடுத்துக்குது, அதுக்கு கீழேருந்து போய் எடுத்துக்குது. அப்போது அங்கே அது வந்து உண்மை தான். அது கீழே எவ்வளோ கீழே இருந்தாலும் அந்த தண்ணி எடுத்து அது அது வந்து உபயோகப்படுத்திக்குது. இதை சொன்னால் இவனுங்க அவர் பேசுனதை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இயற்கையை அசிங்கமாக பேசுன எவனும் உருப்பட்டது கிடையாது. அது தெரியாத தற்கூறிங்க இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்ல வர விஷயத்துக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் நான் அதில் செக் பண்ணேன் இதில் செக் பண்ணேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேரா தற்கூரியை நாங்கள் சமாளிக்கிறது? சத்தியமாக முடியல. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பாய்.